கேள்வி பாத்தியா? உன் வயசு தான் அவங்களுக்கும் எப்படி பாடுறாங்க பாரு. நீயும் இருக்கிய தின்னு கொழுத்து குந்தாணி மாதிரி. இனிமே நீ இப்படிதான் பாட்டு பாடணும். பாட்டு ஒண்ணுதான் குறைச்சு. கடவுளேன்னு நான் சும்மா இருக்கேன். ஏன் நீங்க கத்து கொடுங்களேன். 2 பேரும் சும்மா தானே இருக்கீங்க. என்ன பாட்டியோட நீ பாடுறியா? நீங்க 2 பேரும் சேர்ந்து பாடுங்க. சின்னவனே இந்தடா காஃபி. ஏன் கை தட்டினா வந்துருமா? எழுந்திரு, எடுத்து குடி. இப்ப வரும் பாரு. நான் கையில குடுக்கலன்னா குடிக்கவே மாட்டான். தினமும் இப்படியே உயிரை வாங்குறான். உங்க நேரம் அப்படிடா. நீங்க நினைச்ச மாதிரியே நடக்குது. இந்த கையில 12 வளையலு, இந்த கையில 12 வளையலு. மொத்தத்தையும் உங்க தாத்தா அழிச்சு புட்டாரு. சம்பாரிச்சு நீங்களாவது செஞ்சு போடுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தர் டிவி பாத்துக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இப்படியே இருக்கான். பேசினா உன்னை வெட்டி ஊருக்குலாம் விருந்து வச்சிருவேன், ஜாக்கிரதை. எனக்கு பிடிச்சது வெராமீன் குழம்பு. அதோட விருந்து வைக்கணும்னா எல்லா சொத்தையும் வித்தாதான் முடியும். அறிவு அறிவு வர வர உனக்கு அறிவு அதிகமாயிடுச்சு. விடுறா. Excuse me. Who is in the home? I am asking who is in the home. இங்கிலீஷ்காரனுக்கு பிறந்த தமிழ்ல பேச மாட்டியா? கரெக்ட். வீட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க சார்? எதுக்கு? மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது வரைக்கும் எத்தனை பேர் கணக்கு எடுத்த? வேலைக்கு சேர்ந்து 3 நாள் தான் சார் ஆச்சு. முதல் வேலையை உங்க வீட்ல இருந்து ஆரம்பிக்க போறேன். அவசரப்படாது, எழுதிக்கோ. சரிங்க சார். அதோ அங்க இருக்கு, அதான் போண்டா. போண்டா முதல் மோனி. நான் தான் சொல்லலாம். நான் சொல்றேன், நீ சொன்னேன்னு வச்சுக்கோ. கதை வீடுக்குள்ள விட்டு காதற விட்டுரும். அருந்ததி பாட்டியா? சரி நீங்க சொல்லுங்க சார், நான் அப்படியே எழுதிக்கிறேன். எங்க அம்மா அப்பா தங்கச்சி, நானே எங்க அண்ணன். டோட்டல் 6 சார். மொத்தம் 6 பேர் இருக்காங்க சார். 6 ஏ லக்கி நம்பர் சார். கை கொடுங்க சார். ரொம்ப முக்கியம். கிளம்பு. வீட்ல எத்தனை பேரு? சரியா போச்சு, மறந்துட்டேன். எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல? அவன் வர போயிட்டான் போல இருக்கு. பதில் சொல்லு, எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல? பக்கத்துல தான் இருப்பான், நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அவன கூட நான் கேக்கல. ஏன் அப்படி நீ மறந்து போன? வேணும்னு தான் மறந்தேன். தெரியும், நீ வேணும்னா மறந்து போன. பத்தியா எனக்கு தெரியும். வேணும்னா யாராவது மறப்பாங்களா? தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். அவ்வளவுதான். இந்த வீட்ல யாரும் என்ன மனுஷிய கூட மதிக்கவே இல்ல. இம்சியா போச்சு. என்ன பாக்குற? நீ கூட என்ன மதிக்கல. டேய் என்னடா, எனக்கு ஒண்ணும் விளங்கல. சரியா போச்சு. என்னடா சரியா போச்சு? ஒரு இடத்துல இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். சீதாமா, சீதா, ஏமா அழுதுகிட்டு இருக்க? என்ன இந்த வீட்ல யாரும் மனுஷிய கூட மதிக்கவே இல்ல. மக்கள் தொகை கணக்கெடுப்புல கூட என் பேரை சொல்லல. யாரு? வேற யாரு? சின்னவனா பெரியவனா? இவங்கள எனக்கு யாரும் இல்ல. எனக்கு யாரும் இல்ல. எதுக்கு இந்த அழுமுஞ்சி? வா இப்படி. அங்க பாரு, அழுதா எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாரு. நீ பாரு, கண்ணாடி பார்த்தா உனக்கே தெரியும். நான் பார்க்க மாட்டேன். யார் என்ன சொல்லலாம்? டேய் மாமா, விஷயம் தெரியுமாடா? நம்ம சுரா சங்கர்ல கவிதை எழுதுறேன்னு காட்சி எடுக்கறடா அப்ப. டேய் இல்லடா நாடலடா. டேய் எனக்கு அவசரமா உச்சா வருதுடா. இந்த நேரத்துல வந்துச்சா? உங்க யாருக்குமே உச்சா வரலையா? அங்க பாருங்க, உச்சா வரும். டேய் இங்க வாடா. நீங்க என்னடா எந்திரிச்சு ஓடாம அப்படியே உட்காந்துருக்கீங்க? எங்களுக்கு என்ன தெரியும் சார்? அவங்களுக்கு எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லையே. சம்பந்தம் இல்லதான். அவனுங்களுக்கு பதிலா இன்னும் உள்ளதுக்கு போடன்னு வச்சுக்கோ. அது என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு நடந்தது தெரியலன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சார் இப்ப இவன் அடிச்சிங்க? உங்க அப்பன் பேரை சொல்ற. உங்க அப்பன் பேர் என்னடா? சூரிய நாராயணன் அவர்கள். சூரிய நாராயணன் அவர்கள். சூரிய நாராயணா அவர்களா? ஆமா சார். நீ எந்திரிக்க மாட்டியா? நீங்களே இப்படி வெட்டியா இருந்தா அவனுங்க என்னடா செய்வானுங்க? ஏய், உங்க அப்பன் பேர் என்ன? என்ன பண்றான்? உங்க அப்பன் பேர் என்னடா? பேரை சொல்றா. தப்பா இருந்தா 14 வருஷம் ஜெயில போடு. பேசாம அனுபவிக்கிறேன். உனக்கும் அப்பா இருக்காருல்ல, அவர் கௌரவம் குறையக்கூடாதுன்னு நினைப்பல. ஏன் உனக்கு தெரியாதா? நாளைக்கு பார்க்கலாம். அண்ணே, உங்க பெரிய பையன் எஸ்ஏ அடிச்சிட்டானா? எதுக்கு அடிச்சானா? உங்க அப்பா பேரு என்னன்னு கேட்ட உடனே அடிச்சிட்டானா? என்னது? உங்க அப்பா பேருக்கு அடிச்சிட்டான். அப்பா பேரு கேட்டதால அடிச்சானா? நீ போயா. அப்பா பேரை கேட்டதாலயா? ஏன் மோத இருக்கா பாக்குற? சீட்டை போடுறா. சீட்டை போடுறா.
இவன் எப்படா வந்தான்? டேய் எங்க அண்ணனை பாத்தியா? கொஞ்சம் முன்னால பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். ஆ. அடிச்சு சாவடிக்கிறாளே இவ. சொல்லு சுரேகா. சுரேகாவா? யார் அது? எவ்வளோ ஒருத்தி எங்கேயாவது இருப்பா பொண்ணு மாதிரி ஜெலசியா ஃபீல் பண்ணிட்டு. ஜெலசியா? எனக்கா? அதுக்கு சான்ஸே இல்ல. ஒரு சின்ன பொய் சொல்லிருக்கலாமேடி. என் மொத்த வாழ்க்கையை லேமினேட் பண்ணி உன் வீட்டில் மாட்டி வச்சிருப்பான்ல. டேய் அவ யார்ட்டையும் பேசுறான்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க ஏரியால என் பின்னாடி 6 பசங்க சுத்துறாங்க. டேஸ்ட் இல்லாதவனுங்க, டேஸ்ட் இல்லாத நாதாரி. அவனுங்க எல்லாரும் காதல் பாரத் மாதிரி ஆடுவானுங்கன்னு சொல்லி அவனுங்கிட்ட. உனக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? இத கூட ஜெலசி தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஷார்ப்பா இருக்காளே. எதை இதுதான் எதை 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 இதுதான் இதுதான் இதுதான். நீ அவன் காது கிட்ட போய் குயிங்னு சொல்லு. பல்லு ஒஞ்சு போயிடும், நீ போய் சொல்லு குயின்னு. தண்டங்களா தண்டங்களா. டேய் நான் சிரிக்கிறேன், அதே மாதிரி சிரிங்கடா. அது சரி. டேய் பச்சை பிள்ளைங்க செத்து போயிடும்டா. சிரிங்கடா. எங்க பாட்டனையும் எங்க பாட்டி எப்படிதான் அலைய விட்டுருப்பா. எங்க முப்பாட்டனையும் அவன் முன்னாடி அப்படிதான் அலைய விட்டுருப்பா. பொதுவா அந்த பொண்ணுங்களுக்கு பசங்களை பிடிக்கும். பச்சையா சொல்லணும்னா ஆசை. வந்துருச்சுரி, உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சுரி. எதுவா இருந்தாலும் டைரக்டா கேட்டு டைரக்டா அனுபவிக்கிறதுக்கு. அவன் பேச்சு என் உயிர் எடுக்குது. டவுட்டே இல்லடி, முத்தி போச்சு உனக்கு. இப்ப போன் வைக்கிறியா? அப்படி வச்சா அது பாவம். நோ. ஹலோ. போன் முன்னாடியே வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்தையே ஜெயிச்ச மாதிரி ஃபீல் பண்றாங்க இந்த பசங்க. வச்சுட்டாரா? திங்கன 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 தின்னக்கூட 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 தின்ன தின்னடி தின்னு சொல்றல. தின்னு 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 தின்னு. என்னது? ஐயோ, எறும்பு சாப்பிட சொன்னா சாப்பிட மாட்டேங்குது. எறும்பு கூட பேசுறாளா? கோவம். இன்னும் 2 நல்லி எலும்பு வெயிடி, ரொம்ப நல்லா இருக்கும். டேய் பெரியவனே, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. தங்கையான்னு ஒருத்தர் நம்ம ஊர்ல இருந்தவங்க தான். பெரிய பணக்கார குடும்பம். அவங்களுக்கும் உங்கள மாதிரியே 2 பசங்களாம். 2 பேருமே ரொம்ப நல்லவங்களாம். அது சரி, இது யார் சொன்ன சம்மந்தம்? மா மா, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. டேய், வெளியில இருந்து வரும்போது கை கால் கழுவ மாட்டியா? தாடி பை அப்படியே வந்து உன்னை உட்கார்றான். கடிச்சு தின்னாதான் சரியா இருக்கும். போண்டா போண்டா. வா வா எடுத்துட்டு வாமா. ஒரு விஷயம் தெரியுமா? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்குடா. என்ன வேலை செய்யறான்? அது ஏதோ என் வாயில வரமாட்டேங்குது. ஆனா ரொம்ப நல்ல குடும்பமா. அப்பா என்ன சொன்னாரு? அவன் என்ன சொல்லுவான், அவனுக்கு சம்மதம் தான். கழுத வயசாச்சு. இது பிடிக்குதா பிடிக்கலையான்னு நீங்க 2 பேரும் தான் சொல்லணும். சரி, இது யார் பார்த்த சம்பந்தம்? அதான்டா, அந்த பெரவலூர்காரங்க. தீர்ந்தது போ. தேவையில்லைன்னு சொல்லுங்க, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. சொத்துலன்னா இப்ப என்ன, எவனாவது ஒருத்தன் கிடைப்பான். அவங்க ஏதோ சொன்னாங்களா, இவங்க வந்து மீட்டிங் போறாங்களா. மீட்டிங் மாப்பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துல என்ன பஞ்சமா வந்துருச்சு. அதுக்கு இல்லடா, சொல்றது முதல்ல கேட்கணும்ல. கேட்காம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன். இத பாருங்க, எனக்கு விருப்பம் இல்ல, உங்களுக்கு விருப்பம் இருந்தா பண்ணிக்கோங்க. விருப்பம் இல்லைன்னு போயிட்டே இருந்தா எப்படிடா? யாராவது ஒருத்தர் பேச்ச கேட்கணும்ல. அப்ப என் பேச்ச கேளுங்க. போலீஸ்காரன் அடிச்ச அளவுக்கு ஈஸி இல்லடா சம்பந்தம் பாக்குறது. என்னமா இது? உட்காந்து பேசணும்ல. ஏன் எங்களுக்கெல்லாம் கோவம் இல்ல? வேண்டாம்பா, இந்த சம்பந்த பேச்செடுத்ததுக்கு இவ்வளவு பிரச்சனைனா இந்த சம்பந்தத்துக்கும் அந்த பெரவலூர்காரங்களுக்கும் ஒரு கும்பிடு. சந்தோஷமா போண்டா, எல்லாம் நீ பண்ண வேலை. அடப்பாவி பயல, எவ்வளவு காமெடியா போச்சு தெரியுமா அன்னைக்கு? அது சொல்லாம போயிருக்கான்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கியா? அதுக்கு எப்படி சொல்ல முடியும்? அப்பா மெட்ராஸுக்கு போறேன்பா. அர்ஜென்ட்டா போய் ஆகணுமா? அப்படிலாம் இல்ல,
எப்பவும் போற மாதிரி தான். அப்போ ஒரு நல்லா இருந்துட்டு போலாம் ஐயா. ஆ? சரி போயிட்டு வா. வரப்பா. டிராப் பண்றதுக்கு பெரியவன் வரானா? வரான். வரானா இல்ல நான் வரட்டுமா? தேவையில்லை. இல்ல நான் வரையா. அவன் வரான்னு சொல்றேன்லப்பா. கொஞ்சம் முன்னால போய் நிக்கலாமா? வா. இந்த மக்களை பாரு, அமைதியா வீட்டுல உட்காந்துருக்காம அடிச்சு பிடிச்சிட்டு இப்படி எங்க தான் போறானுங்க? என்ன செய்யறது, அவங்க அவங்களுக்கு ஒரு அவசரம். ஏங்க எஸ்டு தானே நம்ம பெட்டி? எஸ்டு இல்லமா S3. இருப்பா பார்க்கலாம். போடா. இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறது பெரிய விஷயம் தான். அடிக்கணும்டா, ஆக்கர் அடிக்கணும். டேய் உட்ட பணம் இருக்கடா? இருக்கு. என் முகத்தை பார்த்து சொல்லி இருக்கு. சொல்லாத. உங்ககிட்ட எங்கடா பணம் இருக்க போகுது? இந்த இருக்குன்னு சொல்லிக்க. வச்சுக்க. சரி வண்டியில இரு. போய் சேர்ந்து ஃபோன் பண்ணு. பார்த்துட்டு இருக்க இவனுங்க கலாட்டாவை. ட்ரெயின் போய் எங்கேயாவது மோதனாதான் சரி வரும். என்னமோ இவனுங்க தான் சொந்தக்காரன் இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கானுங்க டாட்டாவை. கொய்யாக்கா 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 கொய்யாக்கா. சே அவன் நம்மள சொல்லல. இருக்காது, இருக்கவே இருக்காது. என்னடா அது? போக முடியலடா என்னால.